ஒரு விஞ்ஞானி தனது ஆய்வகத்தை சுத்தம் செய்யாமல் விட்டதால் என்ன நடந்தது தெரியுமா? அது உலக மக்களை காப்பாற்றிய கண்டுபிடிப்பாக மாறியது. 1928இல் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் என்ற விஞ்ஞானி தன்னுடைய ஆய்வகத்தில் சில பாக்டீரியாவை வளர்த்து வைத்திருந்தார். சில நாட்களுக்கு அவர் விடுமுறைக்கு சென்றிருந்தார். திரும்பி வந்து பார்த்தபொழுது ஒரு அதிசயம் காத்திருந்தது. பெட்ரி டிஷ் எனப்படும் நுண்ணுயிரி திரட்டுத்தட்டு அதில் ஒரு வித்தியாசமான பூஞ்சை, அதாவது ஃபங்கஸ் வளர்ந்திருந்தது. அதற்கு அருகில் இருந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிந்து போயிருந்தன. அலெக்சாண்டர் ஃபிளெமிங் இந்த பூஞ்சையை ஆராய்ச்சி செய்ததில் அது ஒரு பொருளை சுரக்கின்றது, அதுதான் பாக்டீரியாவை கொன்றுள்ளது என்று கண்டுபிடித்தார். அதுதான் பெனிசிலின். இதுதான் உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக். பெனிசிலின் அறிமுகம் பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படும் இறப்புகளை வியத்தகு முறையில் குறைத்தது. இந்த கண்டுபிடிப்பு மருத்துவ உலகத்தை புரட்டி போட்டது. காயங்கள், நோய் தொற்றுகள் எல்லாத்தையும் குணப்படுத்த முடிந்தது. இது இவருக்கு 1945ஆம் ஆண்டு நோபல் பரிசை பெற்றுத் தந்தது. இப்படி தற்செயலாக கிடைத்த பெனிசிலின் மில்லியன் கணக்கான மக்களை காப்பாற்றியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.